Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ஒரு மிக முக்கியமான அப்டேட். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். அது ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல், MCC ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்பெல்லாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். அந்த நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது கவுன்சிலிங் ஷெட்யூல் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் பாருங்க. மிக முக்கியமான வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை பதிவு பண்றோம். மறக்காம எங்க வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்க, எங்க சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எங்களுக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும். As per the MCC UG State Counseling 2025 dated 6/8/25, the Tamil Nadu UG Medical Round 1 Counseling is being extended. அது தமிழ்நாடு ரவுண்ட் 1 கவுன்சிலிங் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டாங்க. அதோட கிடையாதுங்க. Since many candidates might have locked their choices, நிறைய பேர் சாய்ஸை லாக் பண்ணிட்டாங்க. அண்ட் willing to change the choices, இப்போ சாய்ஸை மாற்ற விரும்புகிறாங்க பேஸ்ட் ஆன் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங். அப்போ ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் போஸ்ட்போன் பண்ணதுனால ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் சாய்ஸஸ் நாங்கள் மாற்ற நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றதுனால அண்ட் ரிசல்ட்ஸ் தேர் சாய்ஸஸ் ஆர் பீங் அன்லாக்டு. எல்லா சாய்ஸஸையும் அன்லாக் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், மீண்டும் ஒரு முறை உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பாருங்க. சாய்ஸ் எல்லாம் அன்லாக் ஆயிருக்கும். மீண்டும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருக்காங்க. பட் நம்ம யாராவது ஒருத்தருக்கு பார்த்துட்டு மீண்டும் அப்டேட் பண்றோம். their choices being unlocked. இப்போ லாக் பண்ணியிருந்தாலும் அந்த சாய்ஸ் எல்லாம் அன்லாக் ஆயிருக்கும். நீங்க மீண்டும் லாக் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வேணா சாய்ஸஸ் மாத்திக்கலாம் அப்படிங்கிறதா இந்த நேரத்தில் சொல்லியிருக்காங்க. The candidates who do not want their choices be changed can leave the choices filling as such. So as it will be automatically logged on the last day of choice filling. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the candidate who do not want to change the choices, நான் சாய்ஸை நான் மாற்ற விரும்பல, எனக்கு ஆல்ரெடி போட்ட சாய்ஸ் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, the choices be changed can leave the choice filling as such. நீங்க இருக்கிற மாதிரியே நீங்க விட்டுருங்க. as it will be automatically logged on the last day of choice filling. கடைசி நாள் அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். ஒருவேளை நீங்க அன்லாக் பண்ணிட்டோம், நீங்க சாய்ஸஸ் மாத்திரனா மாத்திக்கலாம். இல்லை நான் எனக்கு அப்படியே இருக்கட்டும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா சாய்ஸ் லாக் ஆயிடும், லாஸ்ட் டேல லாக் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. The candidate who want to their choice being modified can log in and do the so. நீங்க சாய்ஸை மாற்ற நினைச்சீங்கன்னா திருப்பி லாகின் பண்ணி நீங்க மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எக்ஸ்டெண்டட் அப் டு 5 PM of 12th August. 12ஆம் தேதி 5 மணி வரைக்கும், அது 12ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லியிருக்காங்க. சீட் ப்ராசஸிங் அப்படிங்கிறது 13 ஆகஸ்ட். அது 12ஆம் தேதி வரைக்கும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் மீண்டும் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு 6ஆம் தேதி டேட்டுங்க. 7, 8, 9, 10, 11, 12 இன்னும் 6 நாட்கள் இருக்கு. நீங்க விருப்பப்பட்டா நீங்க மாத்திக்கலாம். இல்லை நான் அப்படியே இருக்கட்டும் நினைச்சீங்கன்னா எஸ்ஹெச் விட்டுருங்க, இது ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரிசல்ட் பப்ளிகேஷன் அப்படிங்கிறது 14th ஆகஸ்ட். அது நம்ம சுதந்திர தினத்துக்கு ஒரு நாட்கள் முன்னே நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். டவுன்லோடிங் ஆஃப் த அலாட்மெண்ட் ஆர்டர் 14 இருந்து 22 வரைக்கும் நம்ம சொல்லியிருக்காங்க. 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22. ஸோ 9 நாட்கள் இருக்கு. இடையில ஒரு 2 நாள் லீவ் வருது. அப்போ இந்த 9 நாட்கள்ல நீங்க கல்லூரியில போய் சேர்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க ஆர்டர் டவுன்லோட் பண்றபோது டியூஷன் ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த டியூஷன் ஃபீஸ் பே பண்றதுக்கு நெட் பேங்கிங் வசதி கண்டிப்பா தேவைப்படும். யார் யாருக்கெல்லாம் நெட் பேங்கிங் இல்லையோ நீங்க தயவு செய்து நெட் பேங்கிங் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மேனேஜ்மெண்ட் கோட்டால போறவங்க 15 லட்சம் வரைக்கும் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. NRI கோட்டால போறவங்க 27 lakhs வரைக்கும் பண்ணுங்க. கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜஸ்ல போறவங்களுக்கு 5 லட்சம் அல்லது 6 லட்சம் வரைக்கும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மிக முக்கியமா தேவைப்படுது. அது நெட் பேங்கிங் இல்லாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் அவதிப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி பெற்றோர்களும் குழந்தைகளும், எஸ்பெஷலி பெற்றோர்கள், உங்களுடைய பேங்க்குக்கு போங்க. உங்களுடைய சீலிங் லிமிட் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் லிமிட்டை ரைஸ் பண்ணி வைங்க. என்ன கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி வச்சுடுங்க. ரிப்போர்ட்டிங் டேட் அப்படிங்கிறது 5ஆம் தேதி 22 மணிக்கும், 22ஆம் தேதி 5 மணி வரை முடியுதுங்க. அது 22:05 PM ரிப்போர்ட்டிங் டைம் முடியுது. அப்போ நமக்கு இந்த வருஷம் ரிப்போர்ட் பண்றதுக்கு தேவையான காலம் இருக்கு. அப்போ நீங்க பொறுமையா இருக்கலாம், அவசரப்பட வேண்டிய சூழ்நிலை வராது. பட் அதே நேரத்தில் என்னென்னலாம் டாக்குமெண்ட் தேவை, என்னெல்லாம் கல்லூரிக்கு கொண்டு போக தேவைப்படும், என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவைப்படும், ஹாஸ்டலில் உடனே சேர சொல்லுவாங்களா, இல்லை நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு காப்பியெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு கல்லூரிக்கு மாறுபடும். அதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுவோம். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது,
தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் போஸ்ட்போன் ஆயிருச்சு. நீங்கள் சாய்ஸ் பண்ண லாக் எல்லாமே அன்லாக் ஆயிருச்சு. மீண்டும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் லாக் ஆயிரும். இதை புரிஞ்சுக்குங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.